வெல்கம் டு மை ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நியூ சிலபஸில் இருக்க யூனிட் 1 ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இதோட டாபிக் பார்த்திங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பை லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. லியம் ஓ ஃப்ளாஹர்ட்டி அப்படின்றவர் எப்போ பிறந்தாருன்னா 1896 பிறந்தார். அப்புறம் 1984 இறந்து போனார். அவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஐரிஷ் லிட்ரரி ரினைசன்ஸ் பீரியடில் இருந்தவர். அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது அயர்லாண்டில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு மெம்பராகவும் இருந்தார். அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏதாவது 1-2 சில ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும்தான் ஐரிஷில் எழுதியிருப்பார். இவர் நிறைய டைமை ட்ராவலிங்லேயே செலவழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்ற ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். The young seagull was alone on his sledge. சீகல் அப்படின்னா கடல் பறவை. லெட்ஜ் அப்படின்னா a narrow shelf that guts out from a vertical surface. அதாவது தொங்கு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மவுண்டெயினில் இருக்கிற ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மீனிங்ஸை மட்டுமே ஒரு தனியாக வீடியோலையும் போட்டிருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த வீடியோ பாருங்கள். அந்த சின்ன கடல் பறவை தனியாக யாருமே இல்லைங்க, தனியாக லெட்ஜ் அதாவது இந்த தொங்கு பாறையில் உட்காந்துட்ருக்கு. His 2 brothers and his sister had already flown away the day before. ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த குட்டி சீகளோட 2 பிரதர் அப்புறம் ஒரு சிஸ்டர் அவங்க இருந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. இந்த குட்டி சீகள் மட்டும் ஏன் போகல அப்படின்னா இதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். அதனால் அவங்க போகும்போது இதுவும் சேர்ந்து போகாமல் அந்த லெட்ஜ்லேயே இருந்துச்சு. Somehow when he had taken a little run forward to the brick of the ledge and attempted to flap his wings, he became afraid. கொஞ்ச நேரம் கழித்து இந்த சீகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சரி நம்ம எப்படியாவது பறந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுது. எதை நோக்கி ஓடுதுன்னா அந்த லெட்ஜ் இருக்குல்ல, அந்த லெட்ஜோட விளிம்பை நோக்கி ஓடுது. ஓடி அப்போ தான் லைட்டாக தன்னோட விங்ஸை ஃப்ளாப் பண்ணுது, அதாவது அடிக்குது. உடனே அதுக்கு பயம் வந்துடுது. The great expanse of sea stretched down beneath. அதுக்கு ஏன் பயம் வந்துச்சு அப்படின்னா தான் இருக்கிற அந்த பெரிய மலைக்கு கீழே ரொம்ப படர்ந்த விரிவடைந்த பெரிய கடல் இருந்துச்சு. அந்த கடலை பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. And it was such a long way down, miles down. அது மட்டும் இல்லாமல் இது இருக்கிற இடத்துல இருந்து பல மைல் தூரம் கீழே தான் தண்ணி இருக்குது. ஸோ அது விழுந்தால் என்ன ஆகும், அதால் பறக்க முடியுமா அப்படின்ற பயத்தில் அது பறக்கவே இல்லை, ஸ்டாப் பண்ணிடுச்சு. He felt certain that his wings would never support him. அந்த சீகள் என்ன நினச்சிது அப்படின்னா தன்னோட விங்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணாது, நான் பறக்கிறதுக்கு எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிச்சு. ஸோ he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட தலையை தொங்க போட்டுக்கிட்டு திரும்பி மறுபடியும் அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பி பார்த்து ஓடுது. அது அந்த நைட் ஃபுல்லாகவே எங்கே ஸ்டே பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டி ஹோல், அந்த லெட்ஜில் இருக்க ஒரு குட்டி ஓட்டையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தது. மறுபடியும் திரும்பி அதுக்கே ஓடி அங்கே உள்ளே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்குது. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the break, flapped their wings and flew away. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குட்டி சீகள் இருக்குல்ல, அதோட பிரதர்ஸ் 2 பேர், அதுக்கப்புறமேட்டா ஒரு குட்டி சிஸ்டர், அவங்க 2 பேரோட விங்ஸும் எப்படி இருக்குன்னா இந்த யங் சீகளோட விங்கை விட ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க 3 பேரும் ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து ஓடி போனாங்க. அந்த லெட்ஜோட விளம்பில் நின்று தன்னோட விங்ஸ்லாம் ஃப்ளாப் பண்ணாங்க.
அதுக்கப்புறமேட்டா கொஞ்சமாக பறக்க ஆரம்பித்து அப்புறம் தூரமாக பறந்து போயிட்டாங்க. He failed to muster up courage to take the plunge which appeared to him so desperate. ஆனால் இந்த குட்டி சீகல் மட்டும் கரேஜே இல்லாமல், கொஞ்சம் கூட தைரியமே இல்லாமல், பறக்க ட்ரை கூட பண்ணாமல் அங்கேயே ஸ்டே பண்ணிடுச்சு. His father and mother had come around calling to him surely, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. But for the life of him he could not move. இந்த குட்டி சீகளோட அம்மாவும் அப்பாவும் இவனை சுற்றி சுற்றி வராங்க. வந்து ரொம்ப ஹார்ஷான வாய்ஸில் திட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தும் இந்த சீகள் வந்து பறக்கவே மாட்டுது. அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ மட்டும் இப்போ பறந்து எங்கள் கூட வரல அப்படின்னா நீ இங்கேயே இந்த லெட்ஜ்லேயே பட்னி கடந்து சாக வேண்டியதா, உனக்கு இங்கே இருந்தால் கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் தன்னோட உயிர் மேலே பயம் வச்சுக்கிறதுனால அந்த சீகள் வந்து எங்கடா நம்ம பறந்து போனால் நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு பயந்து அது பறக்கவே இல்லை. That was 20 hours ago. Since then, nobody had come near him. அவங்க எல்லாரும் கிளம்பி போய் 24 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் அவங்க யாருமே என்னை பார்க்கறதுக்காக திரும்பி வரல அப்படின்னு அந்த குட்டி சீகள் சொல்லுது. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to drive for fish. இப்போ அந்த குட்டி சீகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நேற்று ஃபுல்லாக நான் வந்து என் பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் இங்கே இருந்தாலும் சரி அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே தான் இருந்தேன். அவங்க வந்து என்னோடய பிரதர் அப்புறம் சிஸ்டர் கூட சேர்ந்து பறந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் எப்படி பறக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வந்து இந்த தண்ணியில் வேவ்ஸ் வரும்ல, அதிலெல்லாம் எப்படி ஸ்கிம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது. He had in fact seen this older brother catch his first herring and devour it standing on a rock, while his parents circled around raising a proud cackle. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தன்னோட ஓல்டர் பிரதர் ஃபர்ஸ்ட் ஹியரிங் அப்படின்னா கடலில் வாழ்கிற ஒரு ஃபிஷ். ஃபஸ்ட்டு அந்த ஓல்டர் பிரதர் வந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அவங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிட்றத இந்த குட்டி சீகள் வந்து அந்த லென்ஸ்லேருந்து பார்க்குது. அந்த ஓல்டர் பிரதர் எப்படி சாப்பிடுது அப்படின்னா, அந்த ஹியரிங் அந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு ராக் மேலே வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக யாருக்குமே கொடுக்காம கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிடுது. அதை பார்த்து தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி நின்று பாராட்டுறாங்க. பரவாயில்லையே, தன்னோட பையன் வந்து சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டு அவனே ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்றானே அப்படின்ட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யங் சீகள் இருக்குல்ல, அது இருக்கிற ஆப்போசிட் இடத்துல நின்றுக்கிட்டு அந்த பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அப்புறம் 2 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வந்து இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவன் ரொம்ப கோழையாக இருக்கான்ல, பறக்காமல், ஒரு பறவைனா பறக்கணும், அது கூட பண்ணாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் எப்படி சாப்பாடு கிடைக்கும். அவனோட கவர்டைஸ்னால் கோழைத்தனம், அவன் கோழைத்தனத்தை பார்த்து வந்து அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. The sun was now ascending the sky. இப்போ தான் சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. Blazing warmly on his ledge that faced the south. இவன் ஸ்டே பண்ணியிருக்க லெட்ஜ் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அந்த பக்கம் கொஞ்சமாக இப்போ வந்து சன் வர ஆரம்பிக்குது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. இந்த குட்டி சீகளுக்கு வந்து அந்த ஹீட் தெரியுது. ஏன் அப்படின்னா, அது வந்து நேற்று நைட்லேருந்தே சாப்பிடாம இருந்ததுனால அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே தெரியுது. Then he found a dried piece of mackerel's tail at the far edge of his lens. இது என்ன சொல்லுது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லென்ஸ் அது ஸ்டே பண்ணியிருக்க இடம் இருக்குல்ல, அந்த லென்ஸோட எண்டில் அது ஒரு குட்டி பீஸ் ஆஃப் மக்கரல்ஸ் டெயிலை பார்த்துச்சு.
மக்கரல் அப்படின்னா என்னென்னா அதுவும் ஒரு சீ ஃபிஷ் தான். தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காணாங்கெளுத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காணாங்கெளுத்தி அப்படின்ற மீனோட டெயில் மட்டும் அந்த லெஞ்சோட எண்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா அது கூட இல்லை அப்படின்னு சொல்லுது. நவ் தெர் வாஸ் நாட் அ சிங்கிள் கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். இப்போது அது ஸ்டே பண்ணியிருக்க லெஞ்சை சுற்றி கொஞ்சம் கூட சாப்பாடே இல்லை. He had searched every inch, rooted among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. அது இப்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இன்ச் உடம்பு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குது, கொஞ்சமாக நமக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி கிடக்குது. இதுவும் தேடி தேடி பார்க்குது. அதுக்கப்புறம் நெஸ்ட்டு தானும் தன்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எங்கே பிறந்தாங்களோ அந்த இடத்துல இருக்கிற நெஸ்ட் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பார்க்குது. கொஞ்சம் கூட அதுக்கு ஃபுட்டு கிடைக்கவே இல்லை. He even gnawed at the dried pieces of eggshell. சாப்பாடே கிடைக்காததுனால அந்த குட்டி சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா அது பிறந்து வந்திருக்குள்ள அந்த முட்டை ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு துப்புது. அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது அந்த எக்ஷெல்லை கடிக்கிறது தன்னோட ஒரு பார்ட்டை கடிச்சு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இதுதான் இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம இதோட செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டை வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மை ஹாபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.